ஹலோ மீடியா கிட்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதன் எல்லிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நேதன் எல்லிஸை சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ நேற்று வந்து இந்த செமிஃபைனலில் அவர் போட்ட பவுலிங் பார்க்குறப்போ உண்மையிலுமே அவர் வந்து ஒரு சூப்பரான பிக் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன் ப்ரோ, இதுக்கு முன்னாடி நேதன் எல்லிஸ் பவுலிங் போட்டு நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஐபிஎல் கூட தான் ஆடி இருக்காரு, ஏன் இன்டர்நேஷ்னல் கூட ஆடி இருக்காரு, வேரியஸ் லீக்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் இது எல்லாமே ஆடி இருக்காரு. பட் ஒரு குவாலிட்டியான பேட்டிங் லைனப்புக்கு முன்னாடி பவுலிங் போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்தியன் டீம் பேட்டர்ஸுக்கு முன்னாடி அவர் பவுலிங் போட்ட விதம் அப்படிங்கிறது உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. எஸ் அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நேதன் எல்லிஸ் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. பட் அந்த டைமில் வந்து அவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம்னா நீங்கள் யாருமே பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. சிஎஸ்கேன்னு வர்றப்போ தான் நீங்களே பார்க்குறீங்கிறப்போ அப்போ தான் என்னாலுமே பேச முடியுது. ஓகே, ஸோ நேதன் எல்லிஸ் நேற்று நான் உண்மையுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது. நிறைய வேரியேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி வச்சிருக்காரு. திடீர்னு ஸ்லோவர் ஒன் போடுறாரு, திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அன்பிரிடிக்டபிளாக இருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் அந்த டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பவுலிங் போட்டார். ஆக்சுவலி முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேஎல் ராகுல், ஒரு விராட் கோலி, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸுக்கு அகைன்ஸ்டா பவுலிங் போடுறப்போ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை அண்ட் கரெக்டான மைண்ட் செட் வந்து இருக்கணும். ஏன்னா பெரிய ஹை ப்ரெஷர் கேமு. ஆனால் அவர் பவுலிங் போட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் தோ கமெண்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க ஒரு நல்ல சூப்பரான ரிலேயபிள் T20I பவுலர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒய் நேதன் எல்லிஸ் இஸ் பெஸ்ட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே அண்ட் இவர் எக்ஸ்பேக்டர் அமைகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நேதன் எல்லிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அவரோட யார்க்கர்ஸ் அண்ட் ஸ்லோவர் பாலை கண்ட்ரோல் பண்ணுற திறமை வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த டெட்லி பவுலராக இந்த டெத் ஓவர்ஸில் இருப்பார் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. T20I கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் வேரியஸ் லீக்ஸ் எல்லாம் ஆடுறீங்க அப்படின்னா டெத் ஓவர் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேம் நம்ம கையில் தான் இருக்கும். ஏன்னா ஈவன் தான் லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்லேயே வந்து 30-40 அடிக்கிற டீம்லாம் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவர் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா கேம் கையில் இருக்கும். ரெண்டாவது நிறையா வேரியேஷன்ஸ் வச்சிருக்காருங்க. ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு, கட்டர் வச்சிருக்காரு, யாக்கர்ஸ் போடுறாரு, சேஞ்ச் ஆஃப் பேஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. எஸ் திடீர்னு 120 110 போடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பேட்டர்ஸுக்கு அன்பிரிடிக்டபிளா இருக்கும். நல்ல ஒரு T20 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா வேரியஸ் லீக் ஆடுறாரு, லைக் அந்த பிக் பேஷ் லீக் ஆடுறாரு, ILT20 ஆடுறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரூவன் லீக்ஸ்ல எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. நல்ல எபிலிட்டி இருக்கு, ஹை ப்ரெஷர் கேம்ஸ் நிறைய ஆடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இருக்கு. ஓகே, சேப்பாக் கண்டிஷன் வந்து கண்டிப்பா இவருக்கு சூட் ஆகும். பிகாஸ் ஒரு ஸ்லோவர் சர்ஃபேஸ் வந்து இருக்கிறதுனால சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸ் வந்து சூப்பராகவே இவருக்கு சூட் ஆகும். நல்ல கட்டர்ஸ் அண்ட் வேரியேஷன் இருக்கிறதுனால லைக் ஒரு பிராவோ, அதுக்கப்புறம் ஆசில்வுட், அப்புறம் போன சீசன்ல ஃபிஸ் எப்படி நமக்கு ஒர்க் ஆனாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்பீட் போடக்கூடிய பவுலர் இவர் கிடையாது. ஓகே, அண்ட் நல்ல ஒரு பேக்கப் ஃபார் பதிரானான்னு தான் நான் சொல்லுவேன். மதிஷா பத்ரானா ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல இருக்காரு. இன்கேஸ் அவர் ஏதாவது இன்ஜுரி ஆகுறாரு, இல்ல அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, இல்ல ஃபார்ம் ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேதன் எல்லிஸ் ஸ்டெப் இன் பண்ணிடுவார் அந்த இடத்துல அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா டெத் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா பண்றாரு. ஓகே, நல்ல எக்கனாமி T20 கிரிக்கெட்ல வச்சிருக்காரு. எஸ் நான் இப்பதான் செக் பண்ண இந்த வீடியோவுக்காக சூப்பரான எக்கனாமி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுவும் இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் இருக்குல்ல, அங்கேயே நல்லா எக்கனாமியா போட்டிருக்காரு. ஈவன் தோ நேத்தைக்கான மேட்ச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவரை பெருசா யாருமே அடிக்கவே இல்லை. அங்கங்க ஒவ்வொரு 4 அப்படி போனிச்சே தவிர அவரை அடிச்சு நொறுக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. நல்ல ஒரு எக்கனாமி பவுலராகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னருங்க. எல்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்திரேலியாவே கிரன்ச் சிச்சுவேஷன்ல வின் பண்ண வச்சிருக்காரு அண்ட் நிறைய லீக்ஸ்ல அவர் வின் பண்ண வச்சிருக்காரு. ரீசெண்டா கேப்டனா கூட BBL வின் பண்ணாரு அண்ட் அதுலயே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. ஒரு மாதிரி ப்ரூவன் மேட்ச் வின்னர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் கண்டிப்பா சிஎஸ்கேயோட பவுலிங் ஸ்டைல்ல ஃபிட் ஆயிடுவாரு. பிகாஸ் நீங்க சேப்பாக்ல ஒரு 7 மேட்ச் ஆட போறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க எப்பவுமே ஸ்பின்னர்ஸை நோக்கி போவீங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த ஸ்லோவர் ஒன் போடுறவங்க எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு லிஸ்ட் சொன்னேன், பிராவோ, அதில் ஃபிஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரும் ஆட் ஆகி கண்டிப்பாக இந்த சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு நல்லா ஃபிட் ஆகி சிஎஸ்கே பவுலிங் ஸ்டைல் ஆஃப் அந்த ஒரு இதுலையுமே இவர் வந்துருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற பிளேயராக இவர் இருப்பார். அடுத்தபடியாக வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட அட்மாஸ்பியரே இவருக்கு ரொம்ப பிடிச்சி இதாகும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அப்படின்னீங்கன்னா இது ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. ரீசன்ட் டைம்ஸில் ஒரு IPL
ஐபிஎல் வந்து அவர் போயிருக்காரு ஓகே, ஆனால் மேட்சஸ் ஆடினதில்லை. அவர்கிட்ட நான் பேசுகிற சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இது ரொம்ப ஒரு 1 இயர் அந்த கேப்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எப்போவுமே நம்ம அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். ஆடுறவங்களுக்கு தான் நிறையா சில டீம்ஸில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வாட்டர் பாய்ஸுக்கு பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க. பட் சிஎஸ்கே அப்படி கிடையாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் நல்லா கம்ஃபர்ட் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட் வெளியில் வரும். ஓகே, அது சில நேரங்களில் இவங்களுக்காக நம்ம டெலிவர் பண்ணணுண்டான்னு தோணும். வாட்சன் 2019 அந்த ஃபைனலில் அடித்ததுக்கப்புறம் கூட அவரும் அதுதான் சொன்னார், என்னை வேறு டீமாக இருந்தால் எப்போயோ ட்ராப் பண்ணியிருப்பாங்க, பட் சிஎஸ்கே எனக்கு நிறையா சான்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதுதான் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு சூப்பராக இருக்கும். அதனால எந்த பிளேயர் போனாலும் அங்கே ஃபிட் ஆயிடுவாங்க. ஸோ இவரும் ஆப்வியஸ்லி வந்து ஃபிட் ஆயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல டெட்லி டியோக்ரோ உருவாக்கலாம். நம்ம பெருசாக பேசுகிறோம், பதிரானா இல்லைன்னா நாதன் எல்லிஸ் ஆட உள்ளலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் வந்து சேப்பாக் விட்டு வெளில போகிறாங்க, நிறையா ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறப்போ ஒரு நூர் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு, ட்ராப் இந்த சென்ஸ் அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு பதிரானாவை நாதன் எல்லிஸையும் கூட கொண்டு வரலாம். இல்லை பதிரானா ஃபார்மில் இல்லைன்னா சாம் கரன் அண்ட் நாதன் எல்லிஸ் கூட ஆட வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது பண்ணலாம். அண்ட் ஒரு மாதிரி நல்ல ஒரு பேட்டரும் கூடங்க, அங்கங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30-40 அடிக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு நல்ல பிளேயர் தான் அவர். ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அண்ட் நல்ல ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆடி இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, அண்டு பெரிய பெரிய தலைங்களாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. லைக் ஒரு பிராவோ போயிட்டாரு, பதிரானா சின்ன பையன் தான். எல்லிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மச் நீடட் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேஸ் அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இவர் இருப்பார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இவ்வளோ பாயிண்ட். நேற்று ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தப்போ நான் யோசிச்சிட்டேன் இவரை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நாதன் எல்லிஸோட பவுலிங்லாம் நிறையா பார்த்துருக்கேன். பட் ஒரு ஹை குவாலிட்டி டீம்ஸ் அகெயின்ஸ்டாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காது இந்த த்ரூ அவுட்டா அப்படின்னே இருக்குது. எப்போவுமே ஆஸ்திரேலியா அவரை T20 கிரிக்கெட் சைடு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஓடிஐ கிரிக்கெட்டில் விட்டுடுறாங்க அவரை. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னும் ஓடிஐ சான்சஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. மேபி சிஎஸ்கேக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்லா விளையாடுறாரு அப்படின்னா நாதன் எல்லிஸுக்கு இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து மேபி ஆஸ்திரேலியாவோட எல்லா ஃபார்மேட்லையும் கிடைக்கிறதுக்கே நிறையா சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். அண்ட் பிபிஎல் வின் பண்ணிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட வர்றாரு சிஎஸ்கேக்குள்ளே. கேம்பில் ஆட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு 1 or 2 டேஸில். அவர் ஸ்ட்ரெயிட்டாக துபாயிலேருந்து இங்கே தான் வராங்க எல்லாருமே. அந்த ஆஸ்திரேலியன் யூனிட்டில் இருக்க லைக் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் இவர், இன்னும் யாரெல்லாம் அந்த இவர் இங்கிலீஷ் இருக்காரு அவரு, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஐபிஎல்குள்ளே ஆட் ஆகுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஹையாக ரேட் பண்ணுவீங்க நாதன் எல்லிஸை? நாதன் எல்லிஸ் ஆடுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இன்கேஸ் நாதன் எல்லிஸ் ஆடணும் அப்படின்னா யாரை உட்கார வைப்பாங்க? எந்த 4 ஃபாரினர்ஸ் உங்களுக்கு சிஎஸ்கேல இருக்கணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாஃபம்ஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. ஆர்சிபியோட ஸ்வாட் அனாலிசிஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, பாருங்க.